من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல் என்ற அந்த ஈமானோடு சம்பந்தப்பட்ட அகீதாவின் மிக முக்கிய அம்சமான 4வது விஷயத்தை குறித்து தொடர் கல்வி வகுப்பிலே நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அறிய இருக்கின்றோம். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல், வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ளுதல், வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல், வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்ளுதல். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனித சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக நபிமார்களை அனுப்பியது ஒரு மிகப்பெரிய அருளாக இஸ்லாம் பார்க்கின்றது. இந்த உலகத்துல ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான ஆற்றல்களை என்ன செய்திருக்கின்றான், வழங்கி இருக்கின்றான். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா 5 புலன்களை என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். கண், அதன் மூலமாக மனிதன் பார்க்கிறான். காது, அதன் மூலமாக மனிதன் கேட்கிறான். மூக்கு, இதன் மூலமாக மனிதன் நுகர்கிறான். நாக்கு, இதன் மூலமாக மனிதன் சுவைக்கிறான். தோல், அதன் மூலமாக மனிதன் என்ன செய்கின்றான், அந்த உணர்வுகளை புரிகின்றான். படைப்பினங்கள் இந்த 5 புலன்களும் வித்தியாசப்படுகிறது. படைப்பினங்கள் இந்த 5 புலன்களும் என்ன செய்கின்றது, வித்தியாசப்படுகிறது. கண்டு அறிதல், மனிதன் காணாத பல விஷயங்களை என்ன செய்கின்றான், இந்த கண்களின் மூலமாக பார்க்கின்றான். ஆனால் மனிதன் காணாத பல விஷயங்களும் இருக்கின்றது. கேட்டு அறிதல், மனிதன் இந்த காதின் மூலமாக பல விஷயங்களை என்ன செய்கின்றான், கேட்கின்றான். மனிதன் கேட்காத பல விஷயங்களும் இருக்கின்றது. அதுபோன்று மூக்கின் மூலமாக என்ன செய்கின்றான், நுகர்கின்றான். மனிதன் முகர்ந்து பார்க்காத பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குது. நாவின் மூலமாக சுவைக்கின்றான். அவன் சுவைக்காத பல விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல வச்சிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
மற்ற படைப்பினங்களுக்கு வழங்காத ஒன்றை அல்லாஹு தாலா மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். நாம சொன்ன ஐம்புலன்கள், அதாவது கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், நாக்காக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், ஏன்னா அது போன்று தோலாக இருக்கட்டும், இதெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கின்றது. இந்த எல்லா உயிரினங்களுக்கும் வழங்காத ஒன்றை அல்லாஹு தாலா மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். அதுதான் அவனுடைய பகுத்தறி என்பது. மனித வாழ்வினுடைய முன்னேற்றம் என்பது இந்த பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டுதான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் என்ன செய்கின்றது? உதாரணமாக காகம் இருக்கின்றது. காகம் அது படைக்கப்பட்ட காலத்தில் எப்படி கூடு கட்டியதோ இந்த காலகட்டம் வரை அப்படித்தான் என்ன செய்கின்றது? கூடு கட்டி கொண்டிருக்கிறது. தேனியை பொறுத்த மட்டில் அல்லாஹ் தேனியை எப்போது படைத்தானோ அது எப்படி தன்னுடைய இயற்கையாக தன்னுடைய தேனை சேகரிக்கின்றதோ அப்படித்தான் இப்போதும் கூடு கட்டி தன்னுடைய தேனை சேகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை தரம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு அவன் முன்னேறி கொண்டே இருக்கிறான். மனிதன் தனது பகுத்தறிவை கொண்டு எட்ட முடியாத அவன் பகுத்தறிவை கொண்டு என்ன செய்கின்றான்? முன்னேறி கொண்டே இருக்கிறான். இந்த முன்னேற்றத்துல அவன் எட்ட முடியாத ஒரு உலகம் உண்டு. அதுதான் மறைவான விஷயங்கள். அதுதான் மறைவான விஷயங்கள். நன்மை தீமை பிரித்தறிவிப்பது மனிதனுடைய அறிவுக்கு அல்லாஹ் விட்டு இருந்தால் இந்த உலகத்தில் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலருக்கு எதெல்லாம் நன்மையாக இருக்கின்றதோ அது பலருக்கு தீமையாக இருக்கும். பலருக்கு எது தீமையாக இருக்குமோ அது சிலருக்கு நன்மையாக இருக்கும். அதனால மனித வாழ்விற்கு நன்மையையும் தீமையையும் போதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? நபிமார்களை என்ன செய்கின்றான்? அனுப்புகின்றான். அதுல முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் என்ன செய்வோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் தொடராக ஆரம்பிப்போம். அதற்கு முன்பாக இந்த நபிமார்கள் ஏன் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள்? அனுப்பப்படவில்லை என்றால் மனிதன் அல்லாஹ்விடத்தில் எந்த மாதிரியான வாதங்களை முன்வைப்பான் என்பது சம்பந்தமான சில செய்திகளை முன்னுரையாக, இந்த பாடத்தினுடைய முன்னுரையாக நாம் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து விட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இங்கிருந்து வெளியேறி செல்லுங்கள். ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதா. நம் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒன்று வரும். ஃபமன் தபிய ஹுதாய. யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து பூமியிலே அனுப்பும் போது என்ன சொல்றான்? இங்கிருந்து நீங்கள் அனைவரும் இறங்கி செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக படைக்கப்பட்ட முழு மனித சமூகத்திற்கும் ஒரு செய்தியை இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சொல்லுகின்றான். நீங்க இங்கிருந்து வெளியேறி செல்லுங்கள், நம் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது வரும். அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சொல்கின்றான். அதுபோன்று அல்லாஹ் சொல்றான், வல்லதீன கஃபரு வ கஸபு பி ஆயாத்தினா. யார் நிராகரித்து நம்முடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கின்றார்களோ உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் நரகவாதிகள், அந்த நரகத்துல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். அப்ப யாரெல்லாம் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அத்தாட்சிகளை, அல்லாஹ் மனித சமூகத்திற்கு இறக்கி வைத்த அத்தாட்சிகளை நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைவார்கள். யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுபோன்று 76வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலீஹ் வஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. நாம் மனிதனை கலப்பான ஆண் பெண்ணினுடைய கலப்பான அந்த இந்திரியத்திலிருந்து என்ன செய்தோம்? படைத்தோம். பிறகு அவனுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. நிச்சயமாக நாம் மனிதனுக்கு வழியை காண்பித்தோம், அவன் நன்றி உள்ளவனாக இருக்கின்றான் அல்லது அதை புறக்கணித்து நன்றியற்றவனாக இருக்கின்றான். அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனித சமூகத்திற்கு
எது நல்லது, எதை தேர்வு செய்ய வேண்டும், எது கெட்டது, எதை விட்டு மனித சமூகம் தூரமாக இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும் என்ற எல்லா வழிகளையும் அல்லாஹ் காண்பித்து விட்டான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது, அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உங்களுக்கு நாம் 2 கண்களை தரவில்லையா, வலிசானம் வஷஃபத்தைன், பேசுகின்ற நாவையும் உதட்டையும் தரவில்லையா, வஹதைனாஹு நஜ்தைன், அது போன்று 2 பாதைகளை மனிதனுக்கு நாம் காண்பித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், காட்டிவிட்டான். எப்படி காட்டினான், யார் மூலமாக காட்டினான்? அல்லாஹ் நேரடியாக என்ன செய்ய மாட்டான், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வரமாட்டான். அல்லாஹு தஆலா நுபுவத்தின் மூலமாக அல்லது ரிசாலத்தின் மூலமாக என்ன செய்கின்றான், மனித சமூகத்திற்கு வழிகாட்டினான் என்பதை இந்த வசனங்கள்ல அல்லாஹு தஆலா சொல்றான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நபித்துவம், நுபுவத் என்பது, ரிசாலத் என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பதவி அல்ல. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலா, மலக்குமார்களில் அல்லாஹு தஆலா தான் நாடியவர்கள் என்ன செய்கிறான், தேர்வு செய்கின்றான். ஓமினன் நாசி, மக்களிலும் தான் நாடியவர்களை தூதர்களாக, மலக்குகளிலும் மக்களிலும் தான் நாடியவர்களை தூதர்களாக அல்லாஹு தஆலா தேர்வு செய்கின்றான். இன்னல்லாஹ சமீஉம் பஸீர், அல்லாஹு தஆலா யாவற்றையும் கேட்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா 22வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்றான், யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மன் யஷா வல்லாஹு துல் ஃபதுலில் அதீம், அவன் தன்னுடைய ரஹ்மத்தை, அருளை கொண்டு தான் நாடியோருக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றான். இன்னும் அல்லாஹு தஆலா மகத்தான கிருபையுடையவன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனம் எல்லாம் எதை நமக்கு உணர்த்துகின்றது என்றால், இந்த நுபுவத் ரிசாலத் என்பது மலக்குகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவன் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த நுபுவத்தை, ரிசாலத்தை என்ன செய்கின்றான், கொடுக்கின்றான் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். தான் நபியாக ஆக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே எத்தனையோ மக்கள் என்ன செய்தார்கள், விரும்பினார்கள். ஏன்னா முகீரத் இப்னு ஷுஅபா, வலீது போன்றவர்கள் எல்லாம் தாங்களும் நபியாக வேண்டும் என்று என்ன செய்தார்கள், ஆசைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்யல, அவர்களை எல்லாம் நபியாக தேர்வு செய்யவில்லை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ நலர ஃபீ குலூபில் இபாத், அல்லாஹு தஆலா அடியார்களின் உள்ளங்களை பார்த்தான். ஃபவஜத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைர குலூபில் இபாத், அடியார்களிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்த்தான். ஃபஸ்தஃபாஹு லினஃப்ஸிஹி, அல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ்வே என்ன செய்தான், நபியாக தேர்வு செய்தான். ஃபபதஅஸஹு பிரிசாலத்திஹி, தன்னுடைய தூதுத்துவத்தை கொண்டு அவர்களை என்ன செய்கின்றான், இந்த உலகத்துல நபியாக அல்லாஹு தஆலா அனுப்புகின்றான் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று மக்காவில் உள்ளவர்களும் தாயிஃபிலே உள்ளவர்களும் சொன்னார்கள், வகாலு லவ்லா நுஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அதீம், இந்த மகத்தான 2 ஊர்களில் உள்ள ஒருவருக்கு இந்த குர்ஆன் இறங்கி இருக்க வேண்டாமா? மகத்தான 2 ஊர் அப்படிங்கிறது மக்காவும் தாயிஃபும். அப்போ இந்த குர்ஆன் மகத்தான ஒரு மனிதருக்கு, மகத்தான ஊருடையவர்களுக்கு இந்த குர்ஆன் இறங்கி இருக்க வேண்டாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா நபியாக தேர்வு செய்ததை பலரும் அன்றைக்கு விமர்சனம் செய்தார்கள். யூதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு நம்ம ஏற்கனவே பலஸ்தீன் ஏன் அது தாக்கப்படுகிறது என்ற தலைப்பின் கீழ சொல்லும் போது, யூதர்களுக்கு ஏன் முஸ்லிம் சமூகத்தின் மீது இந்த அளவுக்கு கோபம், ஏன் இந்த அளவுக்கு கோபம் அப்படின்னா, அதற்கு பல காரணங்கள் இருக்கு. 5 காரணங்களை சொன்னோம். அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உம்மத்திலிருந்து இறுதி தூதர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதுதான் யூதர்களுக்கு மிகப்பெரிய கோபம். ஏன்னா யூதர்கள் என்ன நினைத்தாங்கன்னா, இறுதியாக வரக்கூடிய தூதர் எங்களுடைய சமூகத்தில் இருந்துதான் தேர்வு செய்யப்படுவார், யூத குலத்தில் இருந்தான் இறுதி தூதர் வருவார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். குறைஷி வம்சத்திலிருந்து அல்லாஹு தஆலா தூதரை தேர்வு செய்தவுடன் அதுவே அவர்களுக்கு அந்த பொறாமைதான் இந்த சமூகத்தின் மீது, இந்த உம்மத்தின் மீது கோபம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு தஆலா ஒரு வசனத்துல கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், உம்முடைய இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் பங்கு வைக்கின்றார்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே
அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் தான் என்ன செய்கின்றோம், பங்கு வைக்கின்றோம். சிலர் சிலரை விட அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்தி இருக்கின்றான். அந்த அந்தஸ்தால் என்ன செஞ்சிருக்கிறான், மேன்மைப்படுத்தி இருக்கின்றான். சிலர் சிலரிடத்திலே கூலி பெற்றுக் கொண்டு சிலர் சிலரை விட அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த உலகத்துல மேன்மையாக்கி இருக்கின்றான். நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் விட அல்லாஹுடைய அருள் என்பது சிறந்தது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், 43வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை எப்படி படைத்திருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வோடு தான் என்ன செய்கின்றான், மனித சமூகத்தை படைத்திருக்கிறான். எல்லோரும் ஏழையாக படைக்கவில்லை, எல்லோரையும் செல்வந்தர்களாக படைக்கவில்லை. அப்ப சிலர் செல்வந்தர்களாக இருப்பார்கள், சிலர் ஏழையாக இருப்பார்கள், சிலர் தொழிலாளிகளாக இருப்பார்கள், சிலர் முதலாளிகளாக இருப்பார்கள், சிலர் படித்தவர்களாக இருப்பார்கள், சிலர் பாமரர்களாக இருப்பார்கள், சிலர் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள், சிலர் அந்த ஆட்சியாளருக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களாக குடிமக்களாக இருப்பார்கள். இப்படித்தான் அல்லாஹு தஆலா மனித சமூகத்துல ஏற்றத்தாழ்வோடு என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். அப்படித்தான் தூதர்களையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், ஆக்கி இருக்கின்றான். எல்லோரையும் அல்லாஹு தஆலா தூதர்களாக ஆக்கல்ல, மனித சமூகத்திலேயே சிறந்தவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்தான், தன்னுடைய ரிசாலத்தை தூதுத்துவத்தை எத்தி வைப்பதற்காக தூதர்களாக அல்லாஹு தஆலா தேர்வு செய்தான் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அனைத்து சமூக மக்களுக்கும் தூதர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த உலகத்துல எல்லா சமூக மக்களுக்கும் அதாவது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் வராத எந்த சமூகமும் இருக்கவில்லை. 35வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ருசுலம் முபஷ்ஷிரீன வ முன்திரீன லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ருசுல் வ கான அல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா. அல்லாஹு தஆலா சொல்றான், ருசுலம் முபஷ்ஷிரீன வ முன்திரீன, அதாவது யாரெல்லாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டு, இந்த ஈமான் கொள்றதுல 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று தௌஹீத், தௌஹீது ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத், தௌஹீத். இரண்டாவது ரிசாலத், தூதுத்துவம். யாரெல்லாம் இந்த தௌஹீதையும் ஏகத்துவத்தையும் ரிசாலத் தூதுத்துவத்தையும் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் ஆகிரத்தில் வெற்றி அடைவார்கள். யாரெல்லாம் இந்த தௌஹீதையும் ரிசாலத்தையும் நிராகரித்தார்களோ அவர்கள் ஆகிரத்துல தோல்வி அடைவார்கள். சரியா? அல்லாஹு தஆலா ஒவ்வொரு தூதர்களையும் முபஷ்ஷிரீன, சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, முன்திரீன, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, யாரெல்லாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ தூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் மறுமையில் நரகத்திலே நுழைவார்கள் என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாக தூதர்கள் என்ன செய்திருக்கிறான், அனுப்பி இருக்கின்றான். எதற்காக அல்லாஹு தஆலா இப்படி தூதர்களை அனுப்பினான் என்றால், மறுமையில அல்லாஹ்வுக்கு எதிராக மக்கள் ஆதாரம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு. மறுமையில அல்லாஹு தஆலா மக்களை யாரெல்லாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ தூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள்லாம் நரகத்துல போடும்போது, யா அல்லாஹ், இது அல்லாஹ் உன்னை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அல்லது அந்த ரிசாலத்தை எங்களுக்கு சொல்வதற்கு யாருமே வரல என்று அல்லாஹ்வுக்கு எதிராக மக்கள் மறுமையில் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், எல்லா சமூக மக்களுக்கும் இந்த தூதர்களை அனுப்பி இருக்கின்றான். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய சுபச்செய்தி சொல்லக்கூடிய தூதர்களை என்ன செய்திருக்கிறான், எல்லா சமூக மக்களுக்கும் அனுப்பி இருப்பதாக 4வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கின்றான். وَلَوْ أَنَّا أَهْلَكْنَاهُمْ بِعَذَابٍ مِنْ قَبْلِهِ لَقَالُوا رَبَّنَا لَوْلَا أَرْسَلْتَ إِلَيْنَا رَسُولًا فَنَتَّبِعَ آيَاتِكَ مِنْ قَبْلِ أَنْ نَذِلَّ وَنَخْزَى. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 20வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்திலே சொல்கின்றான், நம்முடைய தூதர் வருவதற்கு முன்பாக நாம் இவர்களை வேதனை செய்து அழைத்திருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், மறுமையில யா அல்லாஹ், எங்களுடைய இறைவனே, நீ எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி இருக்க வேண்டாமா? அப்படியாயின் நாங்கள் சிறுமைப்படுத்துவதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் முன் உன்னுடைய வசனங்களை நாங்கள் பின்பற்றி இருப்போம், உன்னை நாங்கள் ஈமான் கொண்டிருப்போம் என்று அவர்கள் சொல்வார்கள்.
எனவே அப்படி சொல்லாமல் இருப்பதற்காக அல்லாஹு தாலா என்ன செய்தான், எல்லா சமூக மக்களுக்கும் தூதர்களை அனுப்பி இருக்கின்றான். இதை இன்னும் தெளிவாக அல்லாஹு தாலா 17வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்துல சொல்றான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. ஏன்னா நாம் தூதர்களை அனுப்பாமல் எந்த சமூகத்தையும் நாம் தண்டிக்க மாட்டோம். அது போன்று அல்லாஹு தஆலா சொல்றான், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபய்யினு லக்கும் அலா ஃபத்ரத்தின் மினர் ருசுலி அன் தகூலு மா ஜாஅனா மின் பஷீரின் வலா நதீர் ஃபகத் ஜாஅக்கும் பஷீரும் வ நதீரும் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வேதக்காரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இதுவரையும் தூதர்கள் வராது இடைப்பட்டிருந்த அந்த காலத்துல முபஷிரீன், அதாவது சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக, நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரும் எங்களிடம் வரவில்லையே என்று நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டு இப்பொழுது உங்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய தூதர்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள், சுப செய்தி சொல்லக்கூடியவர்கள் உங்களிடத்திலே வந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அப்ப எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமையில் அல்லாஹ்விடத்துல மக்கள் முறையிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த தூதரையும் நீ அனுப்பவில்லை, உன்னை பற்றி உன்னை ஈமான் கொள்வதற்கோ அல்லது உன்னுடைய வேதத்தை ஈமான் கொள்வதற்கோ அல்லது உன்னுடைய தூதர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பதற்கோ, இந்த மறுமை நாளை நம்பிக்கை வைப்பதற்கோ, அது குறித்த செய்திகளை எங்களுக்கு கொண்டு செல்வதற்கு எந்த தூதரையும் நீ அனுப்பவில்லை என்று அல்லாஹ்வுக்கு எதிராக மக்கள் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எல்லா சமூக மக்களுக்கும் தூதர்களை என்ன செய்திருக்கிறான், அனுப்பி இருக்கிறான் என்பதை மேற்காணும் வசனங்கள்லாம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், தகாது தமையசு மினல் கைல், அதாவது நரகத்தை பற்றி சொல்லும் போது அந்த நரகம் கோபத்தால் வெடித்துவிட நெருங்குகிறது. குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிக்கும் நதீர், அதாவது அதில் ஒவ்வொரு கூட்டங்களையும் நரகத்துல போடக்கூடிய அந்த கூட்டங்களை போடும்போது அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்பார்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களிடத்திலே வரவில்லையா என்று அதனுடைய காவலாளிகள் என்ன செய்வார்கள், கேட்பார்கள். காலு பலா, ஆம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தார்கள். அது ஜாஅனா நதீருன், அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்திகளை கொண்டு வந்தார்கள். நாங்கள் பொய்ப்பித்தோம். அல்லாஹ் எங்களுக்கு எந்த ஒன்றையும் இறக்கி வைக்கவில்லை என்று நாங்கள் பொய் சொன்னோம். இன்னன்றும் இல்லா ஃபீ ضلالٍ கபீர், அந்த தூதர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய வழிகேட்டிலே இருக்கிறீர்கள் என்று நாங்கள் என்ன செய்தோம், சொன்னோம் என்று நரகவாசிகள் சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்றான், வகாலு, அவர்கள் சொல்லுவார்கள், லவ் குன்னா நஸ்மஉ வ நஅகிலு, நாங்கள் இந்த தூதர்களுடைய அந்த செய்திகளை எல்லாம் கேட்டிருந்தால், அறிவு பெற்றிருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், கொழுந்து விட்டறியக்கூடிய நரகவாதிகளில் ஒருவராக நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். ஃபஅதரஃபு பிதம்பிஹிம் ஃபசுஹ்கன் லி அஸ்ஹாபிஸ் ஸஈர், இப்படி தன்னுடைய பாவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள், இந்த நரகவாசிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா 67வது அத்தியாயத்தினுடைய 10-11 வசனங்களிலே என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அது போன்று அல்லாஹு தஆலா இன்னும் சொல்கின்றான், வகால அல்லதீன ஃபீ நாரி லிஹஸனத்தி ஜஹன்னம், நரகவாசிகள், அந்த நரகத்தினுடைய காவலாளிகளிடத்துல நரகவாசிகள் சொல்வார்கள், உதுஉ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே எங்களுக்காக நீங்கள் கேளுங்கள், யுஹஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அதாப், ஒரே ஒரு நாளாவது எங்களுக்கு இந்த வேதனையை குறைத்து தரும்படி உங்களுடைய இறைவனிடத்துல நீங்கள் கேளுங்கள். காலு, அவர்கள் சொல்லுவார்கள், அவலம் தக்கும் தஅதிக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத், தெளிவான சான்றுகளை கொண்டு உங்களிடத்துல தூதர்கள் வரவில்லையா? காலு பலா, வந்தார்கள். காலு ஃபதுஉ வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, அதாவது காஃபிர்களுடைய இந்த அழைப்பானது அது வழிகேட்டை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த முன்னுரையில நாம அறிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, தூதர்கள் அல்லாஹு தஆலா எல்லா சமூகத்து ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், ஏன்னா அதாவது ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பி அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், ஷைத்தான்களை, சிலைகளை, விக்கிரகங்களை, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லாமல் எந்த சமூகத்தையும் அல்லாஹ் விட்டுவிடவில்லை. எல்லா சமூக மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்கிறான், தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் இந்த தூதர்களை ஏற்க மறுத்தார்களோ,
மார்க்கத்தை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மறுமையில் அல்லாஹு தாலா அதாவை கொடுப்பான் என்பதை இந்த வகுப்பினுடைய முன்னுரையாக என்ன செய்கின்றோம், அறிகின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முன்னுரை அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் எடுத்தோம்னா அது ரொம்ப விரிவாக சென்றடையும். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நேரடியாகவே என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்ற அந்த தொடர் வகுப்பிற்கு நாம் என்ன செய்வோம், நேரடியாக வருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த முன்னுரையில உங்களுக்கு நாம சொன்ன ஒரு செய்தி என்னன்றா, எல்லா நபிமார்களும் எல்லா சமூகத்திற்கும் நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. சில ரிவாயத்துகள்ல 1,25,000 நபிமார்கள் வந்திருப்பதாக நாம பார்க்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சில நபிமார்களுடைய வரலாறை விரிவாகவும் சில நபிமார்களுடைய வரலாறை பற்றிய ஒரு சில செய்திகள் இடம்பெறுவதையும் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்கள்ல ஒவ்வொரு நபிமார்கள் அவர்களுடைய வரலாறுகள் அதுல எதெல்லாம் பலகீனமான செய்திகளாக நம்முடைய சமூக மக்கள் நம்பி இருக்கிறாங்க, எது மிகவும் மிக சரியான செய்தி என்பதை என்ன செய்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களை நாம் அறிய இருக்கிறோம். இந்த வகுப்பு ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும். வெறும் கதைகளை கேட்பதை போன்று நாம் என்ன செய்யக்கூடாது, கேட்டுக்கொண்டு அப்படி கடந்து செல்லக்கூடாது. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிகின்றோம் என்றால் நபிமார்கள் எதை முதன்மை பிரச்சாரமாக கொண்டார்கள், அது ரொம்ப முக்கியம். நபிமார்கள் எதை முதன்மை பிரச்சாரமாக கொண்டார்கள், அப்ப நாமும் எதை முதன்மை பிரச்சாரமாக கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் 3 வகையான பிரச்சாரம் தான் முதன்மையாக இருந்தது. மக்கால தௌஹீத் ருபூபியா உலூஹியா அஸ்மா சிபாத், அது போன்று ரிசாலத் தூதுத்துவம். மக்காவில் இறங்கிய வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த மக்காவில் இறங்கிய வசனங்கள் எல்லாம் தௌஹீத், ரிசாலத், ஆகிரத், இந்த 3ஐ மையமாக வைத்துத்தான் இருக்கும். அப்ப எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரமும் இந்த 3ஐ மையமாக வைத்துத்தான் இருந்தது. தௌஹீத், ரிசாலத், ஆகிரத், இதுதான் மன்ஹஜுல் அம்பியா, நபிமார்களுடைய மன்ஹஜ். இந்த அடிப்படையில் தான் அழைப்பு பணி அது முன்வைக்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் தான் மக்களை அழைக்க வேண்டும். தௌஹீதை ஏற்றுக்கொண்டால், தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம். தௌஹீதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மறுமையில் உங்களுக்கு நரகம். இப்படி இந்த தஅவத்துல் அம்பியா, மன்ஹஜு தஅவா, நபிமார்களுடைய மன்ஹஜ் தஅவா இப்படித்தான் இருந்தது. அப்ப நாமும் என்ன செய்யணும், இந்த அடிப்படையில் தான் மக்களை அழைக்க வேண்டும். இந்த மன்ஹஜுல் தஅவத்துல் அம்பியா, இந்த தஅவா நபிமார்களுடைய அழைப்பு பணியில் இருந்து சமூகம் தடம்பெறலும் போதுதான் அங்கே நிறைய பிரச்சனைகள் என்ன செய்கின்றது, வருகின்றது. அப்ப இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், மக்கள் எதற்காக எல்லாமோ என்ன செய்யறாங்க, பொருளாதாரத்தை வாரி இறைக்கின்றார்கள். பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்க, இதுக்கெல்லாமோ செலவிடுறாங்க. ஆனால் அழைப்பு பணி என்பது மிகவும் குன்றி வரக்கூடிய ஒரு காலத்துல, குறைந்து வரக்கூடிய ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பற்றி பேசாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் பேசுகின்றார்கள், சர்ச்சை செய்கின்றார்கள், ஆய்வு செய்கின்றார்கள். ஆனால் எது அடிப்படையோ, எதை பற்றிய தகவல்களை, செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ, எது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனளிக்குமோ, மறுமைக்கு பயனளிக்குமோ, அந்த கல்வியில ஜீரோவாக இருக்கிறோம். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், வரக்கூடிய வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த வகுப்புல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பற்றி நாம் தொடராக அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த கல்வியை ஒரு பயனுள்ள கல்வியாக, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்களையும் படிப்பினையையும் உட்கொள்ளக்கூடிய ஒரு கல்வியாக அல்லாஹு தஆலா இந்த கல்வி அமர்வை அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லி என்னுடைய இந்த சிறிய முன்னுரையை என்ன செய்கின்றேன், நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.